தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராப வருஷம் தக்ஷணாயனம் வருஷருது சிம்ம ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 22 ஆகஸ்ட் 2026. வளர்பிறை தசமி, கேட்டை நட்சத்திரம் மாலை மணி 5:16 வரைக்கும் இருக்கு. அதன் பின் மூலம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வைத்திருதி நாமயோகம், தைத்துலகரணம். அகசு நாழிகை 30:45, தியாஜ்யம் நாழிகை 50. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம், வளர்பிறை தசமி, நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய சிம்மலக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 35. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில செவ்வாய், கர்க்கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில சுக்கிரன், விருச்சிக ராசியில சந்திரன், கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி வக்ரநிலையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 5:16க்கு சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சந்திராஷ்டமம் இன்று மாலை வேளையோடு நமக்கு முடிகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தல சஞ்சாரம். மாலை வேளையில அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறுற, கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளுடைய சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே மிகவும் அனுகூலமாக நமக்கு இன்று நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களா மனதை உறுத்தி கொண்டிருந்த காரியங்களுக்கு நல்ல விடை இன்று கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் உத்தியோகத்துல ஓரளவு நல்ல லாபம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்தவர்களுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம், நியூ இன்வெஸ்டர்ஸ், ஷேர்ல நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு நடக்க போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்கள், யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, நடக்காது அப்படின்னு நாம் நினைத்த காரியங்கள் கூட இன்னைக்கு நமக்கு நல்லபடியா நடந்து முடியும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் விலகும். புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு ஏற்படும். இன்று மாலை வேளைக்கு மேல ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திர பகவான் சம்பந்தம் பெற தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். நாம உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம், ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம், அது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முக்கியமா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்லபடியா நடந்து முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி என்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு இன்னைக்கு உங்களால வர முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மீனராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். தாயார், தாய் வழி உறவினர்களால அனுகூலங்கள் ஏற்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தினை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு ஒரு திருப்தியான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.